சிந்தனை ஓட்டத்தினுடைய அந்த திசையே திருப்பி விட்ட பொதுமான வரலாற்று பெட்டகம் தான் மரியம். நம்ம சம்சுதீன் பாய் தான் அடிச்சார். பொதுவா நம்மளை எங்கெல்லாம் சிக்க வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா அந்த வேலையை கிளியரா பார்த்துட்டு வரணுமோ சம்சுதீன் பாய். கலைஞர் சொல்ற மாதிரி இப்படி பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி மெதுவா சொல்லுவாரு. நமக்கு முதல்ல அந்த சூட்சமெல்லாம் தெரியாது. 2ஆம் தேதி தானங்க வந்துடுறாங்க அப்படின்ட்டா கடைசியா அது ஒரு 600 பக்கம் புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த புத்தகத்தை மரியத்தை 2 முறை படிக்கணும். 1 முறை முழுவதும் படித்து விட்டேன், 2வது முறை பாதி படிச்சிருக்கிறேன். 2வது விஷயம் என்ன சொல்லி கேட்டேன்னா, எல்லாருமே சம்சுதீன் ஹீரா அவருடைய எழுத்தை தான் சொல்றாங்க. அப்படியே ரொம்ப அழகா நளினமாக ஒரு பனிக்கட்டியில சறுக்குவது மாதிரி ஒரு 20 ஆண்டு கால வரலாற்றை வம்சாபுரத்திலிருந்து தொடங்கி ஒரு 20 ஆண்டு காலத்தை எழுதுவது என்பது 600 பக்கத்தில் எழுதுவது என்பது சாதாரணமானது இல்லை. உண்மையிலேயே ஒரு நாவலினுடைய தீவிர வாசகனாக மாற்றுவதற்கு எனக்கு முதல் புத்தகம் என்று சொன்னால் அது மரியம் என்று சொல்லுவேன். ஒன்று, இப்படி ஒரு பெண் மரியமாக வாழ்ந்திருக்கிறாள், இன்றைக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு சிறந்த முன்மாதிரி. 2வதாக, இந்த மரியம் நாவல் என்பது உண்மையிலேயே இந்த நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இந்த மரியம் நாவல் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சோதனை என்ற பெயரினால் பெண்களை இழுத்து போடுவதும், அடிப்பதும், சிவட்டில் அடிக்கிறதும், அவங்களை கொண்டு போய் மோதுவதும், பொய் வழக்கில் போடுவதும், ஆண் முன்னால் நிற்பது ஆணா பெண்ணா இந்துவா எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மேல பழையதுக்காரனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தூக்கி போடு, உனக்கு போலீஸ் வேலை கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது என்று மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் சந்தித்த தருணத்துல தான் இந்த பெயரை நான் தொடர்ந்து கேட்டிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அதை நான் படிக்கிற பொழுது அப்படி ஆயிஷா என்கிற அல்லது மரியம் என்கிற பெயரையும் அந்த குடும்பத்துடைய பெயரையும் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நினைவுகள் எல்லாம் எவ்வளவு கொடூரத்தை அந்த தருணத்தில் நாம் சந்தித்தோம் சொல்லுகிற காட்சியை நினைச்சு பார்க்கவே முடியல. நம்மளாலேயே நடந்தது, ஒரு ஆணாலேயே முடியாது என்று சொன்னால் ஒரு கை குழந்தையோடு நிற்கிற ஒரு பெண் எத்தனை சோதனைகளை சந்தித்திருப்பார். அதிலும் கூட தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்காக, தான் ஏற்றுக்கொண்ட கணவனுக்காக வேண்டி எந்த நிலையிலும் விடலை. உண்மையிலேயே ஒரு மரியத்தை நம்ம கட்சியில கூட சேர்த்துடலாம், ஒரு மகளிரணி ஆக்கிடலாம்னு தோணுச்சு. ஏன்னா எந்த இடத்துலையும் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த விவாதத்தில் தோழர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பிருந்தாகாரத் அவர்கள் தான் சொல்கிறார்கள், இஸ் பீயிங் முஸ்லீம் இஸ் எ கிரைம். அந்த நாட்டில் முஸ்லீமாக வாழ்வது என்பது குற்றமா? குற்றம்தான் என்பதைத்தான் மரியம் நாவல் சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் காவல்துறை அதிகாரி சொல்றாரு, நீ மட்டும் கொஞ்சம் இஸ்லாத்துல இருந்து நீ மாறிடுமா, உன் வழக்கெல்லாம் நான் ரொம்ப சீக்கிரம் 3 மாசத்துல முடிச்சிருவேன். எந்த போலீஸ்காரன் எந்த காலத்துல கொடுத்த வாக்குறுதி என்னைக்கு காப்பாத்திருக்கிறான்? ஒரு காலத்திலும் கிடையாது. அதாவது எப்படி ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு பொய்யாக, ஒரு பொய் வழக்கு என்பது புனைந்துரைக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணம் மரியம் தான். முஸ்லீமாக வாழ்வது என்பது குற்றமான்னு கேட்டால் குற்றமாகத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. டெல்லியில நடத்தப்படுகிற போராட்டத்தில் ஜுனைத் என்கின்ற ஒரு முஸ்லீம் இளைஞன் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிறான். முஸ்லீம் இஸ் ஏ கிரைம் மட்டுமல்ல, முஸ்லீம் உணவை கொடுப்பது என்பது கூட கிரைம் தான். இன்னைக்கு அதோடு சேர்ந்து கூடுதலா ஒரு வார்த்தை, என்னை பொறுத்த வரைக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் கோபம் தான் செய்யுது. ஏன்னா எல்லாரையும் பார்த்தோன்னே அண்ணன் தம்பி எல்லா பேரையும் சொல்லுகிறவர் நம்மளை மட்டும் பாயின்னு சொல்லி அந்நியப்படுத்துறாரு. அப்ப அந்த அந்நியத்தன்மை போக்க வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான்லாம் யாரையும் கூப்பிடாம பாயன் கூப்பிடாம ஒன்றும் பேர் சொல்லி கூப்பிடுறது, இல்லைன்னா அண்ணன் சொல்லி கூப்பிடுறது, மரியாதை குறைவா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த அந்நியத்தன்மை இனி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அதை ஒரு அடையாளமா வச்சுதான் இன்னைக்கு நொறுக்குகிறார்கள். ஆய்வுமானவன் என்கின்ற அடிப்படையில இந்த புத்தகம் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பல PhDக்கள் தீசிஸ் இந்த புத்தகத்தில் வைத்து செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் வந்திருப்பவர்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இங்கு சிறப்புரை வழங்க அழைக்கக்கூடிய விருந்தினர் தனது 20 வயதில் பொது வாழ்விற்குள் நுழைகிறார். 2 முதுகலை பட்டம் பெறுகிறார். 2ம் அவரது சமூகத்தின் மீதான தாகத்தை சொல்லக்கூடிய படிப்பு. MA அரசியல் அறிவியல், அதுபோன்றே சமூகவியல். கல்லூரி வயது தொட்டே எளிய மக்களின் பக்கம் நின்று போராட்ட களங்களை கண்டவர். கூடங்குளம், நியூட்ரினோ போன்ற சூழலியல் பிரச்சனைகள் தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை, உழைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் இவரது குரல் களத்தில் ஓங்கி ஒலிக்கும். தனது அரசியல் சிறுபான்மையினர் அரசியல் என்று மட்டும் சுருக்கி கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமானதாக இருக்கும் என தனது அரசியல் அடையாளத்தை அவர் விரிவுபடுத்தி கொண்டவர். SDPI கட்சியில் தொடர்ந்து 3வது முறையாக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதும் அவரது தலைமை பண்பையும் ஆளுமையையும் எடுத்து காட்டுவது. மாற்று கூட்டணியில் தேர்தலை சந்தித்தாலும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நேசம் பாராட்டும் மனிதராக உயர்ந்து நிற்கக்கூடியவர். நல்ல கல்வியாளர், கற்பதையும் கற்பிப்பதையும் நிறுத்துவதில்லை. இப்போதும் அவர் விளிம்பு நிலை மக்களுக்கான ஆய்வை தனது PhD தீசிஸில் செய்து வருகிறார்.
தீராத இலக்கிய ஆர்வமும் ஆழமான வாசிப்பு அனுபவமும் கொண்டவர் என்பதால் மரியம் நூலின் ஆழ அகலங்களை இவரை விட சிறப்பாக உணர்ந்திருக்க முடியாது. திரு நெல்லை முபாரக் அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அருமையான இந்த மாலை பொழுதிலே மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மரியம் நாவலினுடைய வெளியீட்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற தலைமையேற்றிருக்கிற வரவேற்றிருக்கிற தோழர்களே, இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நமது பாசத்திற்குரிய மரியம்னுடைய நாவலின் ஆசிரியர் எனது அன்பு சகோதரர் சம்சுதீன் ஹீரா அவர்களே, தோழர் மணிமாறன் அவர்களே, தோழர் ராஜமுருகன் அவர்களே, எனது அன்பு தங்கை ரௌத்ரா அவர்களே, தோழர் ஹசீஃப், இந்த நிகழ்விற்கு காரணமாக எப்போ கூப்பிட்டாலும் அம்மா போல ஓடி ஓடி வர்றதுனால தான் அவருக்கு தாய்மை சம்சுதீன்னு பேர் நினைக்கிறேன். எனவே தாய்மை தோட்டம் சம்சுதீன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பல மிகச்சிறப்பான எழுத்தாளர்களே, தோழர் விஜயசங்கர், அதேபோல் நமது மகிழ்நன் தோழர் ஜபீனத்து, அது மாதிரி தோழர் மனிதி, இப்படி பலரும், சத்யா மருதானி தோழர் உள்ளிட்ட பலரும் எனக்கு ரொம்ப நெருங்கிய பார்த்த பரிச்சயமான பல முகங்கள் இன்றைக்கு இங்கே வருகை இருந்திருக்கிறீர்கள். உண்மையிலே இப்படி எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து. எனவே அப்படி ஒரு வாய்ப்பை தந்தமைக்கும் நமது தோழர் சம்சுதீன் ஹீரா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ இதை உழைக்கும் மக்கள் மன்றம் என்று சொல்லுகிற இந்த அரங்கத்தை பொறுத்தவரை 4 நிகழ்வுகளில் நான் கலந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தோழர் ஹீராவுடைய எழுத்து மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒரு நிகழ்வும் ஒன்றொன்று இணைந்திருக்கிற ஒரு கோடு மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் தொடர்புகளோடு இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு மரியமுடைய நாவலை வெளியிடுகிறோம். எப்படி ஒரு அரச பயங்கரவாதம் இந்த சமூகத்தை வேட்டையாடுகிறது என்று சொல்லுகின்ற அதுதான் அதனுடைய ஒரு கருத்து, அதனுடைய மைய கருத்து. முதல் நிகழ்வு இந்த அரங்கத்தில் நான் கலந்து கொண்ட நிகழ்வு என்பது அரச பயங்கரவாதம் எவ்வாறு சிறுபான்மை அதுபோல தன்னுடைய கருத்துக்கு எதிராக நிற்பவர்களை வேட்டையாடுகிற UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற அந்த சட்டத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள், அந்த சிறைவாசி தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த அரங்கத்தில் முதல்ல கலந்து கொண்டோம். இரண்டாவது நிகழ்வு இந்த நாட்டிலே அரசியலில் முஸ்லீம்களுக்கு இடமில்லை என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய முன்னாள் IG அவருடைய ஒரு புத்தக வெளியீடு. மூன்றாவது நிகழ்வு ஜனநாயக எழுத்தாளர் பேரவை என்று சொல்லுகிற ஒரு புதிய அமைப்பை தோழர் ஹீரா அவர்கள் தான் அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அது எழுத்தாளர்களுக்கான நிகழ்வு என்பது என்று சொல்வதை தாண்டி இந்த நாட்டில் வாழுகிற மக்களுடைய அடையாளங்களை பேசுகிற தோழர் ஆதவன் தீட்சணியா தோழர்களுடைய உரை என்பது அன்னைக்கு ஒரு முத்தாய்ப்பான உரையாக இருந்தது. கலந்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கு தெரியும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒரு விஷயத்தில் தொடங்கி ஒரு புள்ளியை வச்சோம்னா ஒரு கோலம் போடுற மாதிரி தொடர்ந்து இந்த அரங்கத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இந்த மனித சமூகத்தினுடைய துயரத்தை பேசுகிற நிகழ்வுகளாக அரங்குகளாகத்தான் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த துயரம் தீர வேண்டும் என்று சொல்லுகின்ற அதற்கு ஒரு தீர்வாகவும் இந்த மரியம் நாவல் அமையும் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். குறிப்பா இந்த புத்தகத்துல நீங்க ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும், நீங்கள் உரையாற்ற வேண்டும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதி சொன்னார்னு நினைக்கிறேன். நம்ம சம்சுதீன் பாய் தான் அடிச்சார். பொதுவாக நம்மளை எங்கெல்லாம் சிக்க வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அந்த வேலையை கிளியராக பார்த்துட்டு வரணுமோ சம்சுதீன் பாய். அவர் ரொம்ப சிம்பிளாக கேட்டார். அது கொஞ்சம் அதாவது நம்ம கலைஞர் சொல்கிற மாதிரி இப்படி பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி ஒரு மெதுவாக சொல்லுவார். நமக்கு முதல்ல அந்த சூட்சமெல்லாம் தெரியாது. சார் கேட்குறாப்புலையா கொடுத்துருவோமே, 2ஆம் தேதி தானேங்க வந்துடுறாங்க அப்படின்ட்டாச்சு. கடைசியாக அது ஒரு 600 பக்கம் புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, அவர்கிட்ட போய் நம்ம நம்மளை விட்டு கொடுக்க முடியாது, இல்லை படிச்சிடும் அப்படின்ட்டாச்சு. வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்ட்டார். வந்து பார்த்தா இந்த புத்தகமா சின்னதாக இருக்குது. எனக்கு அனுப்பி வச்ச புத்தகத்தை பார்த்தோன்னே என் மகன் கேட்டான், வாப்பா 600 பக்கம் இருக்க படிச்சிருக்கீங்களா வாப்பான்னா. சரி, இவங்கள்ட்ட விட்டு கொடுக்கல, என் மகன்ட்ட மட்டுமே விட்டு கொடுத்துட முடியும், அதெல்லாம் படிச்சிருவேண்டா அப்படின்ட்டாச்சு. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த புத்தகத்தை மரியத்தை 2 முறை படிக்கிறேன். 1 முறை முழுவதும் படித்து விட்டேன், 2வது முறை பாதி படிச்சிருக்கிறேன். இது ஏதோ எக்ஸாம் எழுத போகிற ஒரு பையனை மாதிரி நான் டிப்ளமா படிக்கும் பொழுது தான் திரும்ப படிச்சிருக்கேன். திரும்ப ஒவ்வொரு பக்கங்களையும் எடுத்து பொருத்தி பார்க்கிறேன். நமக்கு உண்மையிலேயே நம்முடைய ஒரு சிந்தனை ஓட்டத்தினுடைய அந்த திசையே திருப்பி விட்ட நாவல் அல்ல, ஒரு அற்புதமான வரலாற்று பெட்டகம் தான் மரியம்.
அதுல ஒரு அத்தர், ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற ஒரு பாட்டிலில் வந்து அந்த பாட்டிலே நம்மளை கவர்ச்சியாக உள்ள இருக்கிறது நல்லா தான்ப்பா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டில் ஒரு அட்ராக்டிவா இருக்கணும்ல. அது மாதிரி அவருடைய முன்னுரை, தோழர் மணிமாறனுடைய முன்னுரை என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை மட்டும் தரல, அதிலிருந்து பல புத்தகங்கள் எழுதலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமானது, ஒரு 5-6 பக்கத்தில் எழுதியிருந்தாலுமே கூட மிகச்சிறப்பான ஒரு அற்புதமானது ஒரு முன்னுரை. உண்மையிலேயே தோழர் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை. அவர் சொன்னது மாதிரி இது ஒரு தற்செயல்களின் குழந்தைன்னு சொன்னார். அவர் எழுதின முன்னுரையும் கூட ஒரு தற்செயலின் சத்தையை சொன்னா இந்த புத்தகத்திலும் கூட அது வரும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு தற்செயலாக நடக்கிற நிகழ்வு வாழ்க்கையினுடைய திசைவழி போக்கையே மாற்றிவிடும் என்று சொல்லி அதுல வந்து குறிப்பிடுவார். அப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு இன்னைக்கு நடக்கிறது கூட ஒரு தற்செயல் நிகழ்வு தான். எல்லாமே எல்லாம் பொருந்தி போகிறது. 10 பொருத்தமும் பொருந்துவது போல அற்புதமான பொருத்தம். நமது தங்கை ரவுத்ரா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு செய்தியும், நான் ரவுத்ரா அவர்களை நான் பார்க்கும் பொழுது மரியம் தந்தை இருந்துச்சு மரியத்திற்கு, ஆனால் ஒரு தந்தையாக அவர் மரியத்தை வந்து வளர்க்கவில்லை. ஆனால் தங்கை வந்து சிறிய வயதிலேயே தந்தை இழந்தவர். அவங்க தென்காசி, எனக்கு திருநெல்வேலி, ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை, பெரிய தூரம் ஒன்றும் இல்லை. எனவே இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக ஒரு பொருத்தமாக, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பொருத்தமாக இதை நம்மளால வந்து பார்க்க முடியும். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோன்னா, எல்லாருமே சம்சுதீன் ஹீரா அவருடைய எழுத்தை தான் சொல்றாங்க. அப்படியே ரொம்ப அழகா நளினமாக ஒரு பனிக்கட்டியில இது சறுக்குவது மாதிரி முதல் பக்கத்துல மம்சாபுரத்திலிருந்து தொடங்கி செல்லப்பாண்டி அந்த ஆட்டை அப்படி கழுத்தை வாயால் கடிச்சு தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதிலிருந்து தொடங்கி மதுரைக்கு வந்து அப்புறம் அப்படியே வந்து ராஜமுந்திரிக்கு போய் அப்படியே ஆந்திராவிற்கு போய் அப்படியே நேபாளுக்கு போய் என்று நம்மை ஒரு 20 ஆண்டு கால வரலாற்றை மம்சாபுரத்திலிருந்து தொடங்கி ஒரு 20 ஆண்டு காலத்தை எழுதுவது என்பது 600 பக்கத்தில் எழுதுவது என்பது சாதாரணமானது இல்லை. அதிலும் குறிப்பா என்ன மாதிரி வாசகங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு நாவல் படிக்கிற பழக்கம் ரொம்ப குறைவு. ஆனால் உண்மையிலேயே ஒரு நாவலினுடைய தீவிர வாசகனாக மாற்றுவதற்கு எனக்கு முதல் புத்தகம் என்று சொன்னால் அது மரியம் என்று சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒரே இன்ஃபர்மேட்டிவ் புக்காக படிச்சிருக்கோம். எங்களுக்கு பக்கத்து பக்கம் செய்தி இருக்கணும், புள்ளி விவரம் இருக்கணும், எத்தனை பேர் ஜெயிலர்னா எத்தனை பேர் வெளியே வந்தா என்னென்ன நடந்தது என்று பக்கத்திற்கு பக்கம் நமக்கு விவரம் இருந்தாதான் அதை வச்சு பேசினாதான் எங்க ஆட்கள்லாம் கொஞ்சம் திரும்புவாங்க, பார்ப்பாங்க என்று சொல்லுகிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். படிக்கிறோமோ படிக்கலையோ ஒரு பெரிய புக்கு கையில் வச்சிருக்கணும். ஆனால் மரியம் என்பது ஒரு தீவிர வாசகனாக என்னை மாற்றி இருக்கிறேன். உண்மையிலே சொல்றதா என் கூட இருந்த தோழர்கள்ட்ட நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 600 பக்க புத்தகத்தை ஒரு 3 நாட்களில் படிக்கிற வாய்ப்பை நமது சம்சுதீன் ஹீரா அவர்கள் தந்திருக்கிறார். அதுல ஒரு பெரிய சோக கதையைத்தான் அது எழுதியிருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல. உண்மையிலேயே இந்த நாவல் வெளிவந்ததற்கு பின்பு 2 விஷயங்கள் அது வந்து இந்த நாவல் உலகிலே அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒன்று, இப்படி ஒரு பெண் மரியமாக வாழ்ந்திருக்கிறாள், இன்றைக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு சிறந்த முன்மாதிரி. 2வதாக இந்த மரியம் நாவல் என்பது உண்மையிலேயே இந்த நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இந்த மரியம் நாவல் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதுல நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் என்னன்னா, பார்க்க கொஞ்சம் டெரரா நம்ம சம்சுதீன் ஹீரா இருந்தாலும் கூட அவர் எழுதுகிற எழுத்தெல்லாம் பார்த்ததுன்னா அவருக்கு என்னைய தூசி மேல அவ்வளவு பாசம்னு எனக்கு தோணும். வெள்ளை தூசி நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். பக்கமா எங்க எடுத்தாலும் தூசியா தான் இருக்கும். என்ன தூசியா எழுதிட்டு இருக்காரு பார்த்தா, ஒரு இடத்துல வெள்ளை தூசியும் பாரு, இன்னொரு பக்கம் தூசி பறந்தது என்று எழுதுவார். அவருக்கு அப்படி தூசி மேல அவ்வளவு சந்தோஷம். ஒரு பக்கம் தூசி, இன்னொரு பக்கம் ஹாலோஜன். எங்க திரும்பினாலும் ஹாலோஜன் போல வந்து அவருக்கு வந்து உதித்தது, ஹாலோஜன் விளக்குகள் ஒளிர்ந்தது என்று சொல்லுவதில் அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்புறம் தான் நினைச்சேன், இந்த சமுதாயத்தில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டுவதற்கு தானே தன்னுடைய எழுத்துக்களை அவர் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே தான் ஹாலோஜனையும் தூசியையும் பனியும் அவர் அந்த சொல்லுகிற அந்த பாங்கு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலேயே அந்த வாசகனுக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கும். எங்கேயுமே போய் நான் போய் என்னுடைய முதுகை, எல்லா இடத்துலையும் எப்பொழுது எல்லாரும் என்ன எழுதுவாங்க, முதுகை சாய்த்து அமர்ந்தார் அப்படின்னு எழுதுவாங்க. அவர் அந்த சுவரின் முனையில் அவரது முதுகு இருந்தது, இப்படிதான் எழுதுவார். அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன, அதுல சாஞ்சி இருந்தார், அந்த குளிர் அவருடைய முதுகில் படர்ந்தது. அப்போ நான் உண்மையிலே யோசிச்சு பார்ப்பேன், இப்படிலாம் நான் வந்து ஒரு புத்தகத்தை படித்தேன் என்று சொன்னால் எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்துல தான் நான் அதை உணர்வேன். அதை வந்து எதிர்நீச்சல், அதாவது சிறிது வெளிச்சத்துல தான் அதை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படி ஒரு ரசனையாக தான் சொல்லுகிற செய்தியை அப்படி ஒரு மெல்லிய பூ மலர்வதை போல அப்படி விரிவது போல சொல்லுகிற அந்த போக்கு இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு நாவலுக்கு, ஒரு வாசகனுக்கு ஒரு ஆர்வத்தை தீவிரமாக தூண்டுவதுதான்.
அடுத்து நம்ம தோழர் எழுதுகின்ற புத்தகத்தை அது எத்தனை பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, 3 நாள்ங்கிறத 2 நாள்ல நான் குறைச்சி வாசிச்சேன்னா நான் உங்களுக்கு வாசகனுக்கு உங்களுக்கு நான் அடிமையாகி விட்டேன், உங்களது எழுத்துக்களுக்கு அடிமையாகி விட்டேன் என்பதால் அர்த்தம். உண்மையிலே இப்ப என்னுடைய அந்த பட்டியலில் எஸ் ராமகிருஷ்ணன் புக்கை ரொம்ப விரும்பி படிக்கிறது உண்டு. அதுபோல இப்பொழுது சம்சுதீன் ஹீரா தோழருடைய புத்தகத்தையும் வாசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு எழுத்து நடை, எல்லோரும் வாசிக்க வேண்டும். தோழர் மணிமாறன் அவர்கள் சொன்னதை தான் மீண்டும் சொல்லுகிறேன். வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாசிப்பை நேசிக்கிற சமூகம் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் என்கிற வகையில் வாசிப்பை இன்னும் அதிகமாக்குகிற பொறுப்பை வந்திருக்கிற எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முறையாவது நான் புக்கை படித்தேன். நாங்களும் ஒரு வாசிப்போட்டம் வச்சுருக்கோம், திருநெல்வேலியில் வச்சுருக்கிறோம், நெல்லை வாசிப்போட்டம்னு பேர். எங்களுடைய டார்கெட் வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் 50 பக்கம் படிக்கணும், அவ்வளோதான். தோழர் சொல்கிற மாதிரி 1 மணி நேரத்தில் ஸ்கேன் பண்ணுகிற எந்திரன்லாம் நாங்கள் கிடையாது. அவர் எழுத்தாளர், அவர் படித்து கொண்டே இருக்கிறார். ஒரு 50 பக்கத்தை என்னத்தையும், அதாவது கண்டதையும் படித்தவன் பண்டிதனாவான்னு சொல்லுவாங்களே, அது கண்டு அதையும் படித்தவன் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன இளவையே எடுத்து படி, ஒரு 50 பக்கம் படி, நீ பண்டிதனாகி விடுவான் என்று சொன்னது போல ஒரு 50 பக்கங்களாவது தினமும் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்காக இருக்கு. எனவே ஒரு நாவலின் ஊடாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நம்மிடத்திலே கடத்தி இருக்கிறார். எல்லாரும் தோழர் ராஜமுருகன் தோழர் சொன்ன மாதிரி நானும் அந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான். பக்கம் பக்கமாக மாலை முரசிலையும் மாலை மலரையும் திருப்புனா ஆயிஷா என்கிற பெயர் இல்லாத நாள் அந்த காலத்தில் ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளாக கிடையாது. அதிலும் குறிப்பாக 1998 அல்லது 92 பின்பு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தீவிரவாத மையங்களாக காட்டப்பட்ட 2 ஊர்ல ஒருவர் என் ஊர். ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மேலப்பாளையம். மேலப்பாளையத்தில் அப்போதான் டிப்ளமா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஜெர்மன் போயிடலாமா அமெரிக்கா போயிடலாமான்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் தான் அங்கே போனால் போலீஸ் பிடிப்பான், இங்கே போனால் போலீஸ் பிடிப்பான்னு சொல்லி தான் எங்கள் வாப்பா என்னை எங்கேயுமே போடாமல் வச்சு இன்னைக்கு எஸ்டிபி கட்சிக்கு தலைவராக இடத்திற்கு வந்திருக்கு. இல்லைன்னா வெளிநாடு போயிருப்பேன். நல்ல வேலை, அதான் சொல்கிறேன். சில நேரம் சில விஷயத்தை அந்த தற்செயலா எஸ் அதுவும் ஒரு தற்செயல் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்கேயும் போவாத என்ன பிடிச்சிருவான். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் இருந்தது. அந்த காலத்தை மறந்து ஒன்றும் போகலை, அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். 98, 99, 2000 முடிஞ்சிருச்சா என்றால் இல்லை. அன்றைக்கு அந்த வழக்குகளிலே கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் இன்றைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்றைக்கு நடந்ததை விட இன்றைக்கு வேறு ஒரு கோணத்துல இன்றைக்கு அந்த சபார்டினைசேஷன் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. மக்களை, முஸ்லீம்களை விழுமுநிலை ஆக்குகிற அந்த நடவடிக்கை இன்றைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா அன்னைக்குள்ள சூழலை யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவையும் கடத்துவது என்பது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்த வாப்பா அம்மாவுக்கு உண்மையில ஒரு பெரிய சவால் தான். என்ன நடக்குன்னே தெரியாது. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு கதவை தட்டுவாங்க. ஒரு சின்ன பையனை, ஒரு 16, 17 வயசு பையனை தூக்கிட்டு வருவாங்க போலீஸ். இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. சித்தரஞ்சன் என்று சொல்லுகிற ஒரு எஸ்ஐடியினுடைய இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு முழுவதும் செய்த அநீதிகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு சின்ன பையனை கொண்டு பிடிச்சிட்டு போவாரு, 40,000 ரூபா கேட்பார். 98ல் 40,000 ரூபான்னா சாதாரண தொகை இல்லை. 40,000 ரூபா, 50,000 ரூபா அங்கே டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க கேட்பாங்க, கூட உள்ளவங்க இல்லை கொடுக்க முடியாது, அல்லது காலையில் தருகிறேன் என்று சொன்னால் காலையில அந்த காசு வருவதற்காக வேண்டி இரவில் 2 மணிக்கு வருவாரு. அந்த பையனை உள்ள இருந்து அடிச்சு அந்த கூண்டு வேன்ல இருந்து இறக்குவாங்க. நடு தெருவில் போட்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற 2 மணிக்கு அடிச்சு அப்படியே 2 பேர் 4 பேர் கை காலை பிடிச்சி அப்படி தூக்கி இந்த வண்டிக்குள்ள தூக்கி விட்டாங்கன்னா எந்த தாய் தந்தையினுடைய மனசுதான் பொறுக்கும்? காலையில எதை விட்டு வேண்டுமானாலும், உயிரை இழந்து வேண்டுமானாலும் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைப்பார்களா இல்லையா? அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு காலத்தில் நான் பிறந்து வளர்ந்து அதை அனுபவித்து என் வீட்டிலேயே அந்த மாதிரியான அடக்குமுறைகளை சந்தித்து ஒரு பொய் வழக்கில் என்னுடைய தந்தையும் ஒரு 90 நாள் சிறையில் இருந்தவர் தான். அப்போ மொத்த குடும்பம் ஒரு இரவுல திடீரென்று வருவார்கள், அள்ளி கொண்டு செல்வார்கள். அது ஒரு திறந்த வெளி சிறையாக இருந்தது. இன்னைக்காவது பேசுவதற்கு ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்றைக்கு யாருமே இல்லை. ஒரு திறந்த வெளி சிறையாகத்தான் மேலப்பாளையம் இருந்தது. ஒரு மறக்குகிற ஒரு வரலாறாகத்தான், மறந்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உள்ளத்தில் ஆழமாக படிந்து போயிருக்கிற இந்த அரச பயங்கரவாத எச்சம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற ஊராகத்தான் இன்றைக்கு மேலப்பாளையத்திலிருந்து தான் நான் இந்த ஆயிஷா, வெடிகுண்டு பெண் ஆயிஷா, அந்த வித நான் இன்னைக்கும் மறக்கலை. எப்படி சொல்லுவாங்கன்னா, புர்காவுக்குள்ள கைவிட்டு குண்டு வச்சிருக்கியா என்று காவல்துறையினர் சோதனை செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனால் அதை நேரடியாகவே உணர்கிற பொழுது, கண் முன்பாக
சோதனை என்ற பெயரினால் பெண்களை இழுத்து போடுவதும், அடிப்பதும், சிவட்டில் அடிக்கிறதும், அவங்கள கொண்டு போய் மோதுவதும், பொய் வழக்கில் போடுவதும், ஆண் முன்னால் நிற்பது ஆணா பெண்ணா இந்துவா எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மேலே பழையதுக்காரனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தூக்கி போடு, உனக்கு போலீஸ் வேலை கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது என்று மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் சந்தித்த தருணத்தில் தான் இந்த பெயரை நான் தொடர்ந்து கேட்டிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அதை நான் படிக்கிற பொழுது அப்படி ஆயிஷா என்கிற அல்லது மரியம் என்கிற பெயரையும் அந்த குடும்பத்துடைய பெயரையும் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நினைவுகள் எல்லாம் எவ்வளவு கொடூரத்தை அந்த தருணத்தில் நாம் சந்தித்தோம். தோழர் சொன்னது மாதிரி, லெனின் சொன்னது போல, மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது போல, நீங்கள் ஒரு ஒரு கொடுமைக்கு எதிராக நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டும். எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாது. மனம் புழுங்கி அழுவதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒரு பையனுடைய வாப்பா மருந்து குடிச்சிட்டார். இதுக்கப்புறம் அவர் அரசாங்க வேலையில் இருந்தார். இதுக்கப்புறம் அடி தாங்க முடியல. டெய்லி கூப்பிடுறது, உன் மனம் எங்க என்று கேட்டு டெய்லி அடிக்கிறது, சாயங்காலம் வரைக்கும் அடிச்சுட்டு அனுப்புறது. அவமானம் தாங்க முடியாத நேரத்தில் மருந்து குடித்தார். பின்னால் அவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றினோம். அப்போ இதில் தான் மரியம் சகோதரி அதை சொல்லி காட்டுவாங்க, யூ வில் ட்ரை டு ஹியூமிலியேட் மீ என்று சொல்லி காட்டுவார். அப்போ அதில் தான் நம்ம ஹீராவுடைய ஒரு 4 அதிகாரத்தை பற்றி பார்க்க. பொதுவாகவே அதிகாரத்தை எதிர்த்து அதனுடைய அந்த கொடுங்கரங்களால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற தருணத்தில் தான் அதிகாரத்தை பற்றி ஒவ்வொரு அதிகாரம் என்பது ஏளனங்களும் அவமானங்களும் நிறைந்ததுதான் அதிகாரம். அதிகாரம் தன்னுடைய கொடுங்கரங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள், அப்பாவிகள் மீது தானே அது காட்டும் என்று சொல்லுகிற அதிகாரத்தை பற்றி பல இடத்துல எழுதியிருப்பார். அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அந்த காட்சிகளை விவரிக்கிற, அல்லது நடந்தது உண்மையிலே நடந்திருக்குமோ, அது எப்படி நடந்திருக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது உண்மையிலே உள்ளம் பதபதைக்கும். ஒரு தருணத்திலையும் நேபாளத்தில் வீட்டில் மரியமும் அபு தாகிரும் தங்கி இருக்கும் பொழுது இரவுல குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது கடுமையான மழை பெய்யும் பொழுது சொல்லுவார், டாக்டர் சொல்லுவார், நைட்டோட போயிருங்க, பஷீர் சொல்லி கொடுத்துட்டான், அடுத்து காவல்துறை உங்கள் வீட்டுக்கு வந்துடும். என்ன செய்வது என்று தெரியாமல் போட்டுக்கிற பொருட்கள் அப்படியே போட்டுட்டு மலையில் ஒரு வீட்டின் கதவை தட்டி, ஒரு குதிரை வண்டிக்காரன் கதவை தட்டி அவனை வெளியில் கூட்டு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கைகாலில் விழுந்து குழந்தை இருக்குப்பான்னு சொல்லி அவன் தந்திருக்கிற ஒரு தார்ப்பாயை மூடிக்கொண்டு அவர்கள் ரோட்டில் நின்று ஒரு பாலத்தை கடந்து அவர்கள் பஸ்ஸை பிடித்து செல்வார்கள் என்று சொல்லுகிற காட்சியை நினைச்சு பார்க்கவே முடியல. நம்மளாலேயே நடந்தது, ஒரு ஆணாலேயே முடியாது என்று சொன்னால் ஒரு கை குழந்தையோடு நிற்கிற ஒரு பெண் எத்தனை சோதனைகளை சந்தித்திருப்பார். அதிலும் கூட தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்காக, தான் ஏற்றுக்கொண்ட கணவனுக்காக வேண்டி எந்த நிலையிலும் விடலை. உண்மையிலேயே ஒரு மரியத்தை நம்ம கட்சியில கூட சேர்த்துடலாம், ஒரு மகளிரணி ஆக்கிடலாம்னு தோணுச்சு. ஏன்னா எந்த இடத்துலையும் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி ஒரு பொறுமை அபுதாயர் அளவுக்கு நமக்கெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. எல்லா விஷயத்திலும் அபுதாயருடைய பார்வை மரியத்தை தான் பார்க்கும். மரியம் சொன்னா ஓகே, மரியம் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும்பா, ஏன்னா அது சந்திரிக்காவல்ல, சந்திரிக்கா முழு நிலவு அல்லவா. எனவே எல்லா விஷயத்தையும் ஒரு மனைவியை சார்ந்திருப்பது மட்டுமல்ல, மனைவியை நம்பிக்கையோடு சார்ந்திருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஆண் சமூகத்தில் அது சாதாரண விஷயம் இல்லை. அதை எத்தனை துயர் வரும் பொழுதும் அதை நம்புகிறது இன்னும் அதோட ஒரு கூடுதலான ஒரு குவாலிட்டியாக நம்ம பார்க்கணும். இப்படி தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன், நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என் கூட இருந்த தோழர்கள்லாம் கேட்டேன், என்னங்க எப்பொழுதும் எவ்வளோ நேரம் பேச அந்த நோட்ஸ் எடுக்க மாட்டீங்களா, அவ்வளோதான் எழுதிருக்கீங்களே என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என் கூட பேசுகிற எல்லாருமே பெரும்பெரிய எழுத்தாளர்கள், நான் எழுத்தாளர்லாம் கிடையாது. நம்ம எடுத்த உடனே அரசியல், பாஜக, அடக்குமுறைன்னு பேசுவோம். எனவே அவர்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்மளும் பேசணும்ல என்று எழுதி கொண்டு வந்தேன். ஹைலைட்டர்லாம் போட்டேன். ஆனால் அதை பார்க்கறதுக்கு மனசு இல்லை. அதை விட உள்ளத்தில் நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கிறது. எனவே இது ஒரு செய்தி. இந்த மரியம் என்று என்கின்ற இந்த நாவலின் மூலமாக கடந்த காலத்தினுடைய அந்த தொடர்ச்சி, 90களுடைய தொடர்ச்சி இன்றைக்கு எப்படி மருவி இருக்கிறது, அதான் மிக முக்கியமானது. அதில் மிக முக்கியமானது சொல்லணும்னு சொன்னால் 2008 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமானது ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் பிருந்தா காரத் அவர்கள் தான் சொல்கிறார்கள், இஸ் பீயிங் முஸ்லீம் இஸ் எ கிரைம். அந்த நாட்டில் முஸ்லீமாக வாழ்வது என்பது குற்றமா? குற்றம்தான் என்பதைத்தான் மரியம் நாவல் சொல்லி காட்டுகிறார். அதனால தான் காவல்துறை அதிகாரி சொல்றாரு, நீ மட்டும் கொஞ்சம் இஸ்லாத்துலேருந்து நீ மாறிடுமா, உன் வழக்கெல்லாம் நான் ரொம்ப சீக்கிரம் 3 மாசத்துல முடிச்சிருவேன். எந்த போலீஸ்காரன் எந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னைக்கு காப்பாத்திருக்கிறான்? ஒரு காலத்திலும் கிடையாது. நம்மளை பிடிக்கும் வரை எல்லாம் சொல்வார்கள். ஆனால் அப்பவும் கூட மரியம் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மேலே கண்களில் கண்ணீர் வந்தது. இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட சரண்டர் ஆகணும் எண்ணம் வராத இந்த மரியம் தான் உண்மையிலேயே இந்த பெண் சமூகத்துடைய தலைவி என்று தோன்றுகிறது.
இப்படி ஒவ்வொரு பெண்ணும் இருந்துட்டாங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் இப்படி இருந்துட்டாங்கன்னா எந்த கவலையும் இல்லை, நம்ம பாட்டுக்கு நாடோடி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்லாம் தோணும். ஆனால் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப மோசமான ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. தோழர் மணிமாறன் தோழர் கூட சொல்லி காட்டினாங்க. ஒன்று சந்தர்ப்பம் சொன்னாங்க. நான் படிக்கும் பொழுது கூட நான் 2 விஷயத்த உணர்வேன் இந்த இடத்துல, அதுலேயும் இருக்கிறது. செல்லப்பாண்டி மட்டும் மகளே சந்திரிக்கான ஒரு முறை கூப்பிட்டு அது நடந்தே இருக்காது இல்லை. தாயினுடைய அன்புக்கு ஏங்குகிற அவ குடிகாரனா கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனால் மகளோடு கூட பாசத்தோடு தான் வாங்கி வந்திருக்கிற பதக்கங்களை 6வது வகுப்போ 4வது வகுப்போ படிக்கும் பொழுது வாங்கி வந்திருக்கிற பதக்கங்களை வாங்கிட்டு ஒரு செல்ல முத்தம் கொடுத்து என் மகளே சந்திரிக்கான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு மரியம்ங்கிற கேரக்டரே இன்னைக்கு இல்லாம போயிருக்கும். தோழர் ஹீரா அதை எழுதி கூட இருக்க முடியாம போயிருக்கும். அப்போ ஒரு சந்தர்ப்பங்களிலும் அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் ஒரு பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்குகிறது என்று ஒவ்வொரு அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நமக்கு வருவதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல. அதாவது எப்படி ஒரு முஸ்லீம் என்பவன் வந்து ஒரு பொய்யாக ஒரு பொய் வழக்கு என்பது புனைந்துரைக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணம் மரியம் தான். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். அவங்க ரைடு நடக்கும் பொழுது அவங்களுடைய ரூம்ல இருந்து எடுத்துட்டு போற ஒரு கைப்பையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சொல்லுகிற நூலும் அதுல இருக்கக்கூடிய அபு தாஹிர் அவர்களுக்கு எழுதியிருக்கிற அந்த காதல் கடிதமும் தான் காதல் வார்த்தைகளும் தான் பார்த்துட்டு ஆயிஷா என்கின்ற பெண் என்ற ஒரு பொய் வாக்கு மூலம் தான். அந்த பொய் வாக்கு மூலத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கதையை வந்து காவல்துறையால் இன்றைக்கு வந்து புனைந்துரைக்க முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் நினைத்தால், அதிகாரம் நினைத்தால் எதையும் கட்டமைக்கும் என்று சொல்வதற்கு உதாரணம் தான் அது. அந்த காதல் கடிதம் சொன்னோடனே தான் எனக்கு தோழர் ஹீராவுடைய இந்த வார்த்தைகளும் ஞாபகம் வருது. முதல்ல சொல்ல நினைச்சேன். சொல்லும் பொழுதே ரொம்ப எளிமையாக சொல்லுகிற அந்த தருணத்துல கூட ஒரு இடத்துல இருவரும் ஒரு இடத்துல இரவில் தங்கியிருப்பார்கள். வெளியில மழை பெய்யும், அது அழகா சொல்லுவார். வெளியில மழை பெய்யும், இருவரும் தங்கி இருக்கிறார்கள். உள்ளே முத்த மழை பெய்யும். அப்படி பெய்கிற மழையை நிலம் உள்வாங்கி கொண்டது என்று கூட ரொம்ப அழகான வார்த்தைகளில் சொல்லியிருப்பார். அப்போ ஒரு நாவலும் அதே போல ஒரு வரலாற்றையும் எப்படி ஒரு ரொம்ப மெளிதாக அந்த செய்தியை கடத்த முடியும் என்று சொல்லும்போது ஒரு புள்ளியும் பார்த்து ரசிச்சு உணர்ந்து அதை கடத்துகிற அந்த பாங்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக. அப்ப நான் இப்போ அந்த மரியம் அந்த நாவலை தொடர்ந்து அந்த மரியம் பெண் எதிர்கொண்டிருக்கிற அந்த அடக்குமுறைகளை தொடர்ந்து இன்னைக்குள்ள சூழல் இன்றைக்கு நாம பேசணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீயிங் முஸ்லீம் இஸ் எ கிரைம். ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்பது குற்றமான்னு கேட்டால் குற்றமாகத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. டெல்லியில நடத்தப்படுகிற போராட்டத்தில் ஜுனைத் என்கின்ற ஒரு முஸ்லீம் இளைஞன் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிறான். முஸ்லீம் இஸ் எ கிரைம் மட்டுமல்ல, முஸ்லீம் உணவை கொடுப்பது என்பது கூட கிரைம் தான். காயத்ரி ஸ்பிவாக்கு சொன்ன மாதிரி கேன் சபால்டன் ஸ்பீக் என்று சொல்வார்கள். சபால்டன் என்கின்ற விளிம்பு நிலை மனிதனால் பேச முடியுமா? பேச முடியும். பேசினா கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். அவருடைய வாய்ஸ் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கும். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிறைவாசி ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. 1 வார காலம் அவருக்கு பரோல் வழங்கப்படுகிறது. ஜெயிலுக்கு போய் 20 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து தான் ஜெயிலுக்கு வெளியே வராமலே உள்ள இருந்து ஒரு அனுமதியோடு, சிறப்பு அனுமதியோடு ஒரு திருமணத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய மனைவியோடு 1 வாரம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி வெளியே வர்றாரு. போலீஸ் வருகிறது. 8 மணிக்கு 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறான். நீ 2 பேரும் இணையக்கூடாது, நீங்க 2 பேரும் இரவுல இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எங்களுக்கு பிரச்சனை ஆயிருமா? உனக்கு என்னையா பிரச்சனை? கோர்ட்டு கொடுத்துருக்குது, 1 வாரம் பரோல்ல வந்திருக்கிறோம்னு சொன்னா அவன் வந்து 2 பேரையும் பிரித்து வைக்கிறான். உடனடியாக சித்திகளி என்று சொல்லுகிற அந்த சிறைவாசி உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். அங்கதான் ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்கிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் பல மோசமான தீர்ப்புகளை கொடுத்திருந்தாலும் இந்த தீர்ப்புல சொல்றாரு, இவர்கள் இருவரும் 1 மாத காலம் இணைந்து வாழ்வதற்காக வேண்டி நான் உத்தரவிடுகிறேன்னு சொல்லி 1 வாரம் வெளியே வந்தவனுக்கு 1 மாச காலம் அவருக்கு வந்து பரோல் வழங்குகிறார். இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது வரலாறு. இப்படின்னு சில நேரங்கள்ல இதுவும் ஒரு சந்தர்ப்பம் தான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலையும் நடந்துரும். இது வந்து லாட்ரி ஜட்மெண்ட் மாதிரி. நம்ம வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவங்க சொல்றது மாதிரி ஜட்மெண்ட்ங்கிறது லாட்ரி ஜட்மெண்ட் சொல்லாத மாதிரி லாட்ரி ஜட்மெண்ட் மாதிரி அப்படியும் நடந்து விடுகிறது. இப்படியும் அப்படியுமாக வாழ்க்கை ஒரு அலைக்கழிப்போடு தான் நடக்கிறது. அப்படி ரொம்ப கவலையாக இருக்கிறது. நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு தொடர்ந்து அந்த இதை படிக்கும் பொழுது தோணிக்கிட்டே இருக்கும். மரியம் அவர்கள் ஒரு இடத்துலையும் நெருக்கடியில சிக்கும் பொழுதெல்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து பயத்திலிருந்து விடுதலை ஆளுப்பான். ஏன்னா நாங்கெல்லாம் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளையும் பயம் காட்டிடுவாப்ல. அப்படியே வயத்திலிருந்து அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த நேபாளத்துல மேல அந்த குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல பனியெல்லாம் மொத்தமா சேர்ந்து வரும். வந்துகிட்டே இருக்கு. குளிர் முதுகுல அப்படி நம்ம முதுகு தண்டுலாம் சில்லுன்னு ஆயிடும்.
அப்படியே அந்த பணி அப்படியே விலகி பேர் திரும்ப அடுத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகள்ல அப்படியே பயங்காட்டிட்டு, அப்போ பயத்தோடு தான் அதை படித்து கொண்டிருக்கிறோம். மரியம் மட்டும் அப்போ பயமா இல்லை, படிக்கிற நாங்களுமே பயத்தோடு தான் அதை படித்து கொண்டிருந்தோம் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய பயம், இன்னைக்கு ஒரு பயம் சூழ் உலகு தான் நிற்கிறது. நீர் சூழ் உலகுன்னு சொல்ற மாதிரி ஒரு பயம் சூழ் உலகு. பயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு யாரெல்லாம் இன்னைக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறீங்களா, ஜெயிலுக்கு போக தைரியமா இருக்கிற மட்டும்தான் பொது வாழ்க்கையில இருக்கணும், இல்லைன்னா இல்லை. ஏன்னா அந்த ஜெயிலை மட்டும் காட்டி கட்சியை உடைக்க முடியுது, ஜெயிலை மட்டும் காட்சி ஆட்சியை நிலைநிறுத்த முடியுது. ஜெயிலை மட்டும் ஜெயிலுக்கு போறியா ஒழுங்கா இருக்கிறியா என்று சொன்னால், ஜெயிலுக்கு போலன்னா தலைவர் ஆயிடலாம், சிஎம் ஆயிடலாம், எல்லாம் ஆயிடலாம். ஜெயிலுக்கு போக முடியல என்று சொன்னால் எல்லாமே மாறிப்பேன். எனவே இப்படி ஒரு மோசமான ஒரு பயம் சூழ் உலகு தான் இன்னைக்கு நம்மளை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுலதான் ஒரு தன்னம்பிக்கையான பெண்மணியாக சகோதரி மரியம் அவர்கள் நம்பிக்கையோடு வாழ முடியும். தோழர் ரவுத்ரா அவர்கள் சொன்னது மாதிரி மரியம் அவர்கள் இத்தனை அடக்குமுறைகளுக்கு இடையிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏன் நம்மால் வாழ முடியாது என்கிற செய்தியை பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சொல்லுகிறார். ஒரு சாதனை பெண்மணி தான். அடுத்த வருஷம் ஒரு அவார்டுக்கு எங்க கட்சியில இருந்து கொடுக்கிற அவார்டுக்கு அந்த பெண்மணியும் தேர்ந்தெடுக்கணும் என்றெல்லாம் எனக்கு தோன்றுகிறது பல விஷயங்களும். ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு புதினமாக இல்லாமல் ஒரு வரலாறாக எந்த சூழலில் இருந்து எந்த சூழலெல்லாம் கடந்து இனி அவங்க ஒரு கஷ்டம் பட வேண்டியதில்லை, அவ்வளவு கஷ்டத்தையும் பட்டாச்சுங்கிற அளவிற்கு ஒரு 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 வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இப்படிதான் இன்னைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறார். அப்பெல்லாம் நான் 90, 98 நான் பார்க்கும் பொழுது 92க்கு பின்னால பாபரி மசூதி இடிப்புக்கு பின்னால பார்க்கும் பொழுது தொப்பி தாடி மட்டும்தான் அடையாளம். இது இருந்துச்சுன்னா அவன் தடால ஜெயிலுக்கு உள்ள போறதுக்கு தகுதி அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, என்ன கிரைம் பண்ணலாம் அவசியம் இல்லை. தொப்பியும் தாடி வச்சுன்னா அவன் தடால போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு நான் என்ன குற்றம் செய்தான் என்பதெல்லாம் தேவையில்லை. கோயமுத்தூர் கலவரத்திற்கு பின்பு நடத்தப்பட்ட ஒரு காவல்துறையினுடைய ஒரு அராஜக ரைடுல ஒரு பையன் எஃப்ஐஆரே இல்லாம ஜெயில 1 வருஷம் இருந்திருக்கான். 98 கலவரத்துல பிளீ என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு கண்டுபிடிச்சு கொடுத்த செய்தி என்னன்னா, எஃப்ஐஆரே இல்லாம எப்படியா ஒருத்தன் ஜெயிலுக்கு போக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டியை திறந்து வைக்கிறது, இருக்கிற எல்லாத்தையும் ஏத்துறது, கொண்டு போய் இறக்குறது, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்படி கிடைக்கிற எல்லா பக்கமும் அதிகாரம் தன்னுடைய கரங்களால் எல்லாரையும் நசுக்கி இருக்கிறது. இவர் அவர் என்று இல்லாமல் எல்லோரையும் நசுக்கி இருக்கிற நடவடிக்கையை இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் அப்படித்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தொப்பி தாடின்னு சொன்னேன்ல, இன்னைக்கு அதோடு சேர்ந்து கூடுதலா ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு கொஞ்சம் கோபம் தான் செய்யுது. ஏன்னா எல்லாரையும் பார்த்த உடனே அண்ணன் தம்பி எல்லா பேரையும் சொல்லுகிறவர் நம்மளை மட்டும் பாயின்னு சொல்லி அந்நியப்படுத்துறாரு. பாயின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டா BOYன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நமக்கு வயசு போல தெரியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். BHOY பாயின்னு சொன்னோட என்னையா நம்மளை மட்டும் ஏ பாய்ங்கிறான். ஸ்டேஷன்ல போனா உடனே ஏ பாய் தான், உட்காரு பாய், நில்லு பாய், போ பாய், வா பாய்ன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அந்நியத்தன்மை நமக்கு வந்து விடுது. இப்ப அந்த அந்நியத்தன்மை போக்க வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான்லாம் யாரையும் கூப்பிடாம பாயன் கூப்பிடாம ஒன்றும் பேர் சொல்லி கூப்பிடுறது, இல்லைன்னா அண்ணன் சொல்லி கூப்பிடுறது, மரியாதை குறைவா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த அந்நியத்தன்மை இனி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அதை ஒரு அடையாளமா வச்சுதான் இன்னைக்கு நொறுக்குகிறார்கள். இப்படி ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க இஸ்ரேல் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இஸ்ரேல்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள். நாட்டின் மை நேம், என் பெயரால் நீ அங்க இருக்கிற முஸ்லீம்களை கொல்லாதே. யாரெல்லாம் போராடுறா? ஹிட்லருடைய வாரிசுகள் எல்லாம். யார் யூதர்களால் யூதர்களை கொன்ற ஹிட்லருடைய அந்த யூதர்களுடைய வாரிசுகள் எல்லாம் போராடுறாங்க. என் பெயரால், யூதன் என்கின்ற பெயரால் இங்கே வாழுகிற மக்களை நீ கொல்லாதே என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு மனிதனாக நான் நினைப்பது என்ன? இந்த பொது சமூகம் எல்லோரும் சொல்ல வேண்டும், நாட்டின் மையம், என் பெயரால் இங்கு வாழுகிற முஸ்லீம்களை கொல்லாதே, என் பெயரால் இங்கு வாழுகிற முஸ்லீம்களை நீ சிறையில் அடைக்காத, எங்களை சொல்லி நீ இதை செய்யாத. தோழர் மாக்காய்க்கால தோழர் கோவன் பாடிய பாடல் தான், சம்மதமா நீ சம்மதமா, இந்து என்றால் சொல் சம்மதமா, சொல்லிது உன்னால் முடியுமா, நீ உண்டு ஒதுங்கும் விளங்கினமா, இல்லை கண்டும் காணாத கல்லினமா, இல்லை கண்டும் காணாத கல்லினமாங்கிற அந்த பாடல் எல்லாம் படிச்சுதான் அப்ப நம்ம வளர்ந்தோம். அது சொல்லி காட்டுகிறது. நான் அந்த மதத்தை குறிப்பிடவில்லை, அதை சொல்லி அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடக்குகிற அடக்குமுறைக்கு எதிராக இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய எதிர்வினை என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் பேரனை இதை செய்யாதே என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சிவில் ஒரு மூவ்மெண்டோ அல்லது ஒரு சிவில் மக்களோ இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை. சிபிஎம் சொல்லி இருக்குது, டிஒய்எஃப்ஐ சொல்லி இருக்கிறது, எஸ்எஃப்ஐ சொல்லி இருக்கிறது, எஸ்டிபி சொல்லி இருக்கிறது, தோழர் சொல்லி இருக்கிறார் என்பதெல்லாம் வேறு. அரசியல் இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் சொல்லி இருப்பது என்பது வேறு. இஸ்ரேல்ல நடப்பது மாதிரி நாட்டின் மைனேம் என்று சொல்வது அங்க இருக்கிற அரசியல் அமைப்புகள் அல்ல, அங்க இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறார், என் பெயரால் அவர்களை கொல்லாதே,
என்று என் பெயரால் அவர்களை கொல்லாதே என்று சொல்லி என்றைக்கு இந்த இந்தியாவிலே பொது சமூகம் நடக்கிற அடக்குமுறைக்கு எதிராக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாவற்றையும் போலதான் தோழர் சொல்லி காட்டின மாதிரி முஸ்லிம்களுடைய உணவை குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு கோபம் வர்ற மாதிரி அவருடைய தயிர் சாதம்னு பேர் வச்சாலும் கோபம் வரணும். தற்குறின்னு சொன்னாலும் நமக்கு கோபம் வரணும். யாரை பார்த்து சொல்கிறாய் என்று வர வேண்டும். இந்த மனிதனுடைய அடையாளத்தை வைத்து எதையும் குற்றப்படுத்துவது என்பதை நிறுத்தப்பட வேண்டும். இதுல கூட தோழர் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவாரு, வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்னு சொன்னா வெண்குஷ்டக்காரன் தான் உலகத்திலே ரொம்ப அழகுன்னு சொல்லுவார். வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்னு சொன்னா அப்ப என்ன நீ வைத்திருக்கிறாய்? அவர் அப்படியே அந்த மரியத்தினுடைய அந்த கதை ஓட்டத்தோடு தன்னுடைய கருத்துக்களை, அதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய சொல்லை இந்த பொது சமூகம் பிடிச்சு வைத்திருக்கிற அந்த படிமங்களை உடைப்பதற்கு மெல்ல முயற்சி செய்கிறார். சில மெல்லிய வார்த்தைகளால் அதை பகடி செய்கிறார். அப்படி கிண்டல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பார். இப்படிலாம் நினைக்காத, இப்படி நினைக்காத, இது ஒரு மெட்டா நரேட்டிவ், இந்த மெட்டா நரேட்டிவ் என்பது தவறு, அதிகாரத்திற்கு எதிராக நிற்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்று சொல்லி மரியத்தினுடைய சிந்தனையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு சிந்தனையை அவர் நுழைக்கிறார் என்பதாக நான் கருதுகிறேன். ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் அதிகாரத்திற்கு எதிராக நிற்கிற ஒற்றை சொல்லாக மரியம் என்று சொல்லுகிற சொல் காமெல்லாம் நிலைத்து நிற்கும் என்கின்ற ஒரு வரலாற்று ஆவணத்தை தோழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தோழர் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதை நான் படமா எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். எஸ்டிபியினுடைய ஆதரவு இது போன்ற இந்த நிலையில என்றைக்கும் இருக்கும். அது தோழர் சம்சுதீன் அவர்களுக்கு தெரியும், என்னைக்கும் இருப்போம் நாங்க அதே போல ஒரு ஆய்வு மாணவன் என்கின்ற அடிப்படையில இந்த புத்தகம் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பல PhDக்கள் தீசிஸ் இந்த புத்தகத்தில் வைத்து செய்யப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் வந்திருப்பவர்கள் எடுக்க வேண்டும். அப்பதான் அது கடந்த காலத்தினுடைய மோசமான வரலாறு என்பது வரக்கூடிய காலத்தின் நிகழ்காலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நல்ல வரலாறை படைப்பதற்கு, வரலாறு படைக்க தெரியாதவன் வரலாறு படைக்க மாட்டான் என்று சொல்லுகிற மால்கம் எக்ஸினுடைய வார்த்தைகளுக்கு இணங்க ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பழைய வரலாறு எவ்வளவு மோசமானது என்பது இந்த சமூகத்திற்கு முன்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த சமூகம் படிக்கல எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப மோசமா அவர்கள் சோசியல் மீடியாவினுடைய அடிக்டா இருக்கிறாங்க, எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க என்று சொல்கிறார். இல்லை, இந்த ஜென்சிக்களில் நேற்று கூட அந்த விழாவில் பேசி காட்டினேன், எங்களுடைய இளைஞர் அமைப்பு கூட்டத்தில் கூட பேசி காட்டினேன். எதை பேச வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ, எங்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுபவர்களாக ஜென்சி தலைமுறை இருப்பதன் காரணமாகத்தான் டெல்லியில போய் தர்மேந்திர பிரதானே விலகு என்று சொல்ல முடிகிறது. விலக வேண்டியது மந்திரி பிரதான் அல்ல, பிரதான மந்திரியாக விலகி இருக்கணும். மந்திரி பிரதான விலக சொல்லி எல்லாரும் கேட்கிறோம், பிரதான மந்திரியாக விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, பார்த்தீர்களா? எனவே அவர்களோடு ஒரு உரையாடல் நடத்த வேண்டும். எனவே மரியத்தை போல மரியம் இந்த சமூகத்திலே ஒரு உரையாடலை நடத்துவதை போல நாமும் இந்த சமூகத்தோடு, இளைஞர் சமூகத்தோடு ஒரு மிகப்பெரிய உரையாடலை நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த உரையாடல் என்பது பாதிக்கப்படுபவனின் பக்கம், பெரியாருடைய பார்வை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பெரியாருடைய பார்வையை போல பாதிக்கப்படுபவனின் பக்கம் நிற்கிற குரலாக நம்முடைய குரல் என்றென்றைக்கு நிற்க வேண்டும். அப்படி பாதிக்கப்படுபவனின் பக்கம் நிற்கிற குரலாக தோழர் சம்சுதீன் ஹீரா அவருடைய குரலும் மரியத்துடைய குரலும் என்றென்றும் இந்த வரலாற்றில் படிந்திருக்கும் என்று சொல்லி எஸ்டிபி கட்சியின் சார்பில் மிக சிறப்பான இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து, அதுபோல இந்த புத்தகத்தையும் 600 பக்கத்தையும் படிக்க வச்சு ஒரு 1.5 தடவை படிக்க வச்சிருக்கிற தோழர் சம்சுதீன் ஹீரா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எந்த புத்தகம் வந்தாலும் அலைங்க, யோசிக்காம அலைங்க. இப்படிப்பட்ட விவாதங்கள் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி எஸ்டிபியின் சார்பில் இந்த மரியம் என்று சொல்லுகிற அந்த சகோதரிக்கும், அதுபோல அவருக்கு எப்பொழுதும் உற்ற துணையாக இருந்த சகோதரர் அபூத்தாயிருக்கும், அதுபோல எங்க சம்சுதீன் ஹீராவுக்கும், சம்சுதீன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.